சுவாமிமலை பயணம் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த சுவாமிமலை பயணம் எனக்கு ஒரு மிகப்பெரிய வித்தியாசமாக தான் இருந்தது. ஏன்னா இந்த அறுபடை வீடுகளில் நான் போகாத ஒரு 3 ஸ்தலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமிமலையும், திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை. இந்த 3 இடங்கள் மட்டும்தான் நான் வச்சுட்டே இருந்தேன். சரி, முருகப்பெருமான் நம்மளை கூப்பிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு. ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக திருச்செந்தூராக இருக்கட்டும், பழனி, திருத்தணி இதெல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி. இந்த சுவாமிமலை இங்கே போகிற எண்ணம் நான் பிளான் பண்ணவே இல்லை. ஆனால் இந்த பயணத்தில் ஒரு மிகப்பெரிய கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இது ஒரு பெரிய டாஸ்க்காகவும் நான் எடுத்துக்கிட்டேன். என்னென்னா, ஒருத்தர் இருக்கார். அவர் நம்ம கோயில் பக்கத்தில் தான் இருக்கார். அவர் ஒரு மீனவர். அவருக்கு மிகப்பெரிய துன்பத்துலேயும் உடல் ரீதியாகவும் மனம் ரீதியாகவும் குடும்பத்தில் மிகப்பெரிய சண்டைகளும் சச்சரவுகளும் தாங்கிக்கிட்டே தான் இத்தனை நாள் இந்த மனுஷன் ரொம்ப வேதனையாக தான் இருந்தாப்புல. அந்த மனிதன் என்ன சொன்னார்னா, நான் கிட்டத்தட்ட அவர்கிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன், கோயிலுக்கு வாங்க கோயிலுக்கு வாங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நான் அவரை கோயிலுக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது நானாக தான் போய் அவரை கூட்டிகிட்டு அதையும் அவரோட கெட்ட நேரம் பாருங்கள், கோயிலுக்கு முருகப்பெருமானை பார்க்கறதுக்கு கூட வாய்ப்பு இத்தனை வருஷத்தில் இந்த ஒரு சில 2 மாதமாக தான் நம்ம கோயிலுக்கு போயிட்டு இருந்தார். அப்புறம் எனக்கு இந்த சுவாமி மலையில் நான் போகணும் அப்படின்னு முருகப்பெருமான் உணர்த்தினதுக்கப்புறமா எனக்கு இவரை கூட்டிகிட்டு போனால் ஒரு நல்லது நடக்கும், அவரோட வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சுவாமி மலைக்கு அவரை கூட்டிகிட்டு போனேன். அவரை கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே ஏகப்பட்ட தடயம். அவர் நேரத்துக்கு வரல, மழை பெஞ்சிட்டு இருந்தது, பஸ்ஸு கிடைக்கல. போகிற பஸ் ஸ்டாண்டில் இருக்கும்போது அந்த பஸ்ஸு எங்கே நாங்கள் நிற்கிறதுக்கு முன்னாடி 1 ஹவர் முன்னாடி போய் எவ்வளோ தடங்கள் போய் கடைசியாக சுவாமி மலையில் இறங்கியாச்சு. இந்த சுவாமி மலையில் நான் போகும்பொழுது கரெக்டாக நட சாத்துற டைம், அதாவது 8:30 மணிக்கு நான் போய் சேர்ந்தேன். எல்லாமே பஸ்ஸு டிலேயால் 8:30 மணிக்கு போய் சேர்ந்தேன். கோயில் வாசப்படி மிதிக்கும் போதே முதல் பிரச்சனை என்கிட்டேருந்து ஆரம்பிச்சிது. என்னென்னா, என் குடும்பத்தில் என் மனைவிக்கிட்டேருந்து ஒரு ஃபோன் கால் வந்தது. அது மிகப்பெரிய மனசை துன்பம் கொடுக்குற விஷயமா எனக்கு அந்த சண்டை வந்தது. நான் முக்கியமாக அந்த கோயில் திருத்தலங்களில் போகும்போது ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி ஏதாவது நம்மளை மனதை உடைக்கக்கூடிய நிலைமைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோம். அதையும் தாண்டி எனக்கு வந்தது. ஏன்னா நான் திரும்பி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் நடக்கும். நான் அதையும் தாண்டி அவர் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு முருகப்பெருமானை பார்த்துட்டு வரேங்க. பார்த்துட்டு வந்துட்டு அந்த இது ஏகப்பட்ட டென்ஷன்லேயும் வலியிலையும் நான் போய் பார்த்துட்டேன். முருகப்பெருமானை பார்த்துட்டு வரேன். பார்த்துட்டு வந்துட்டு அதே நைட்டில் நாங்கள் கிளம்பிட்டோம். பஸ் ஏறி நாங்கள் கிளம்பிட்டோம். பஸ் ஸ்டாண்டில் நிற்கும்போது இந்த பாண்டிச்சேரிக்கு போகிறான பஸ் கிடைக்கவே இல்லை. நாங்கள் நினச்சிட்டோம், ஏன்னா கடைசி பஸ்ஸு போயிட்டுருக்கோன்னு. கரெக்டாக 12:30 மணி ஆகிப்போச்சு. கடைசி பஸ்ஸு போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு பஸ்ஸு வந்தது. அந்த பஸ்ஸுக்குள்ளே நாங்கள் ஏறிட்டோம். ஏறினதுக்கப்புறமா எங்கள் 4வது சீட்டில் இருக்கும்போது பார்த்தா அங்கே முருகப்பெருமானோட கேலண்டர் இருந்தது. மிகப்பெரிய சந்தோஷம்.